கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு புதிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்து உத்தமமாயிரு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உத்தமனாயிரு. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற உடனே நினைவுக்கு வருவது சங்கீதம் 91. அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இங்கே அநேக காரியங்கள் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார், எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஒரு வசனத்திலே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்ன உடனே நமக்கு அநேக காரியங்களை யோசிப்போம். ஆண்டவர் சர்வ வல்லமை, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அதைத்தான் அங்கே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அங்கு சர்வத்தையும் உருவாக்கி இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்துல நீங்க 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொன்றையாக அவர் படைக்கிறார். ஆண்டவர் வானம், பூமி, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காரியங்கள், அங்க சூரியன், நட்சத்திரங்கள், இன்னும் ஆதாம், ஏவாள், அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மண்ணினால் உருவாக்கு, சகல விலங்குகள் எல்லாத்தையும் மண்ணினால் அழகா உருவாக்குகிறார். இத அவர் அவருடைய சர்வ வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. இங்கே வெளிப்படுத்தல 4ஆம் அதிகாரத்துல இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க 4:11 கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகளை உண்டாயிருக்கிறவைகளுக்கு சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றார்கள். அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தினாலே எல்லாத்தையும் உருவாக்குகிறார். அவர் சிருஷ்டிக்கப்படத்தக்கவைகள் எல்லாத்தையும் அவர் சித்தத்தின்படியே உருவாக்குகிறார். அநேக காரியங்களை அவர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு வெளிப்பட நினைக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட நினைக்கிறார். இங்கே அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நெகேமியா 9:6 நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், இவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வானசேனைகள் உம்மை பணிந்து கொள்ளும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் பூமியில் உள்ள எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். அவர் சமுத்திரம், அவைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அவர் சர்வ வல்லவராக தம்மை வெளிப்படுத்த நேருங்க. அநேகருக்கு இங்க வேதத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சந்தித்து கொண்டிருந்தார். அவர் கூடவே, நம்ம கூடவே அவர் இருக்கிறார். இங்கே வேதத்துல அவர் தம்மை வெளிப்படுத்த முதலாவது நிறைய அவர் அநேகருக்கு வெளிப்படுத்தினார். அப்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு குணாதிசயங்கள் நமக்கு தேவை. என்னன்னா, உத்தமமா இருக்கணும்.
இப்போ உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார், சர்வ வல்லவராக வெளிப்படுத்த நினைக்கிறார். இங்க வேதத்திலே ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சர்வ வல்லவர் நம்மோடு நம் கூடவே இருக்க நினைக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த சர்வ வல்லவராக வெளிப்படுத்த வேண்டும் என்னால் நாம் உத்தமத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபை கவனித்தாயா? பூமியின் அவனை போல ஒருவனும் இல்லை, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுறோமாய் இருக்கிறானே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ யோபு அவன் உத்தமனாய் இருக்கிறான். ஆண்டவரே சொல்றார், சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மேல யோபை கவனித்தாயா என்று சொல்லி இந்த யோபு அவனை குறிச்சு சாத்தான்கிட்ட கர்த்தரே பேசுகிறார். அந்த அளவுக்கு யோபு உத்தம இருதயத்தோடு இருக்கிறான். யோபு குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னும் யோவான் 1:47 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நாத்தான்வேல் தன்னிடம் வந்து கொண்டிருப்பதை இயேசு பார்த்தார், இதோ வந்து கொண்டிருக்கிற இவன் உண்மையாகவே தேவனின் மக்களில் ஒருவன், இவனிடம் நான் எந்த தவறும் இல்லை என்று இயேசு கூறுகிறார். எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேலை குறித்து சொல்கிறார். என்னாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்ற வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ காலேப் எப்படி இருக்கானா உத்தம இருதயத்தோடு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அவர் சர்வ வல்லவராக வெளிப்பட வேண்டும் என்றால் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். வேதாகமத்துல அநேகர் உத்தமத்தோடு இருந்தாங்க, உத்தம இருதயத்தோடு இருந்தாங்க. அநேகருக்கு அவர்கள் உதவியாக இருந்தாங்க, மற்றவர்களுக்கு அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக. அதனால தான் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின. ஆபிரகாமுக்கு, காலேப்புக்கு இப்படி கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யோபு சொல்றான், அவன் ஆண்டவரே உத்தமனாய் இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல மத்தேயு 23:26-27 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புற சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படுகிறது, உள்ளேயோ மரித்தவரின் எலும்புகளிலும் சகல அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோம், இன்னும் நம்ம குருடனாகி இருக்கிறோம். குருடர் பரிசேயர்களை பார்த்து, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறத்துல கழுவி எந்த பிரோஜனம் இல்லை, உட்புறத்துல எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு சொல்றப்போ கர்த்தர் நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கணும். உத்தமமா இருக்கணும்னா நம்ம வெளித்தோற்றம் இல்லை, நம்ம சில நேரங்களில் வெளித்தோற்றத்துல நன்றாக இருப்பதை போல இருக்கு, அந்த உள்ளான காரியம் நம்ம இருதயத்துல உத்தம இருதயம் வேணும். நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோம் என்று சொல்லிட்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பரிசேயரோடு பேசுகிறார். இன்னும் அநேக காரியங்களோடு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதாகமத்துல கர்த்தர் தம்மை அநேகருக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் சர்வ வல்லவராக தம்மை வெளிப்படுத்த கர்த்தர் நினைக்கிறாங்க. யோபு புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 30க்கு அதிகமான இடத்திலே கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே யோபு புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டு, சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி யோபு புத்தகத்துல 30க்கு அதிகமான இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபுவும் சொல்கிறார். அங்கே யோபு 22:23, 24, 25 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்,
அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களைப் போலவும் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார் என்று சொல்லி அங்கே யோபுவோடு அவருடைய நண்பர் பேசுகிறார். நீ வந்து மனம் திரும்பினால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்றார். அப்போ இரண்டாவதாக கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம் மனம் திரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். யோபுவை குறித்து அநேக காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபுவை அவனோட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவனுடைய குணாதிசயங்கள், அவன் செய்த தவறு, நீ உத்தமமாக இல்லாததுனால, நீ தவறுக்கு மேலே தவறு செய்ததுனால தான் கர்த்தர் இப்படி உனக்கு அநீதி செய்தார் என்று சொல்லிட்டு யோபுடைய நண்பர்கள் எல்லாம் அவரை குறித்து தவறான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. யோபு 34:12 தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமல் இருக்கிறது மெய்யே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ யோபு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்ட வெளிப்படுத்துகிறார்? நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன் என்று சொல்லி யோபு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். ஏன்னா அவனுக்கு அநேக அநீதி அங்க இறைக்கப்பட்டிருந்தது. ஒரே நாள்ல எல்லா காரியமும் அவனுக்கு அழிந்து போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா சபேயர் அவர் கூட்டமாக அவர்களுடைய எருதுகளையும் அவனுடைய கழுதைகளையும் கடத்தி கொண்டு போறாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அவர்களுடைய வேலைக்காரர்களையும் அவர்கள் கொன்று விட்டு சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அக்கினி அப்படியே வானத்துல இருந்து இறங்கி 7,000 ஆடுகளை பச்சித்து அது கூட இருந்த வேலைக்காரர்களும் அழிஞ்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகள், அவருடைய மூத்த மகன் வீட்டிலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டு அன்போடு இருந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் பெருங்காற்று அந்த வீட்டின் எல்லா திசையிலும் அடித்து ஒரே நாளிலே அந்த பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க கல்தேயர் அவர்கள் 3 பிரிவாக அவர்கள் 100க்கும் அதிகமான வேலைக்காரர்களை அழிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, 3000 ஒட்டகங்களையும் கூட்டி கொண்டு போயிட்டாங்க. ஒரே நாள்ல அவனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி. அப்போ அந்த யோபு புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவன், அநீதி செய்கிற தேவன் அல்ல, அவர் நியாயம் செய்கிற தேவன் என்று சொல்லி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை யோபு அங்கே குறிப்பிடுகிறார். அதுல என்னன்னா, அது மாத்திரம் இல்ல, கொடிய நோய் உடல் முழுவதும் அவனுக்கு எல்லாம், அவன் சரீரம் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனை கொடிய நோயினால் பிசாசு அவனை வாதிச்சு. அவனுடைய மனைவி சொல்வான், அந்த துயர நேரத்துல அவன் கூடவே இருக்க வேண்டிய மனைவி அவன் கூட இல்லை, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இவ்வளவு அநீதி நடக்குது. அநேக சூழ்நிலையில ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட நிறைய காரியங்கள்ல, நிறைய செயல்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அநீதி நடக்குது. ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உத்தமமா இருக்கீங்க, உண்மையா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கீங்க, ஆனாலும் இவ்வளோ காரியம் நடக்கு, எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை நடக்குது. இப்போ யோபுடைய வாழ்க்கையில அவன் ஒரே நாள்ல எல்லாம் போயிட்டு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இழப்பை கூட நம்மளால தாங்கப்போம். ஒரே நாளில இத்தனை காரியங்களை இழந்தாலும் அவனுடைய இருதயத்துல அவன் உண்மையா இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நீ மனம் திரும்புற வாழ்க்கையை வாழு, அப்போ கர்த்தரால் நீ பிழைக்கப்படுவீர் என்று சொல்றான். ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறான். அங்க அவருடைய நண்பர்கள்லாம் குறை சொல்லிட்டே இருக்காங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவு பேசியிருப்பாங்க. இப்போ இந்த நம்ம இருக்கிற சூழ்நிலையில கூட சில சம்பவங்கள் ஒண்ணு நடந்துட்டேன்னா அந்த ஜனங்கள் எப்படின்னா 9 ஆக்கிடுவாங்க. அவ்வளவு காரியங்கள் இருக்குது. அப்போ
யோபுடைய நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை. அப்போ அங்க யோபு 13:15 அவர் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ அவர் நீதி செய்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் தமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி யோபு குறிப்பிடுகிறார். அநேக காரியங்களை யோபு புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்திருக்கலாம். 39 அங்கே 40-41 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் யோபுவோட பேசுகிறார். அவன் அழகா இவ்வளோ காத்திருக்கான், பொறுமையா எல்லாருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ சூழ்நிலையில இருக்கும்போது யோபு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். அவனுடைய உத்தமத்திலே இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவை செய்கிறார். யோபு 42:10 நீங்க பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான நன்மையை செய்கிறார். அவன் இழந்ததுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கோம். அவர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார், சர்வ வல்லவராக வெளிப்பட நினைக்கிறார். யோபு போல அநீதி உங்க வாழ்க்கையில நடக்குதா? ஒருவேளை நீங்க நீதியா இருக்கீங்க, நீங்க சரியாதான் செஞ்சு கொண்டிருக்கீங்க, ஆனா தவறான காரியம் நடந்துட்டு இருக்குது. பாடுக்கு மேல பாடு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, இழப்புக்கு மேல இழப்பு வருது. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள்ல பொருளாதாரத்துல உங்களுக்கு ரொம்ப நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுல முன்னேற்றம் இல்லை, வேலை இல்லை, வறுமை, கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். அதுல யோபு அவன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். அவன் மனம் அவன் எந்த சூழ்நிலை ஆண்டவர் விட்டு விலகி செல்லவே இல்லை. இங்கே யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் இழந்ததுக்கு ரெட்டத்தனையும் அங்க பாத்தீங்கன்னா யோபு 42:13-16 அங்க 4 தலைமுறை பிள்ளைகள் அங்க இருக்கிற அளவுக்கு, அவன் வாழ்ற அளவுக்கு அவன் வாழ வயது, அவன் கூட வயது ஆக்குகிறாரு. அப்போ 10 அவனோட சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க உறவினர்கள்லாம் வராங்க. 42:11 யோபுவின் உறவினர்கள் பொண்ணு ஆபரணங்கள்லாம் கொடுத்து உதவி செய்யறதாக அங்க குறிப்பிடப்பாங்க. அத்தனை அநேக காரியங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படும். 3ஆவதாக பாத்தீங்கன்னா யோபு புத்தகத்துல சொல்லப்பட்டது போல கர்த்தர் சர்வ வல்லமையாக உள்ளவராக வெளிப்படுத்தினார். யாக்கோபுல 1:27 உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. 3ஆவதாக நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மிடம் வெளிப்படணும். உலகத்தால் நாம் கரைபடாதபடிக்கு இருக்கணும். தீய எண்ணங்கள், சிந்தனை, வீண் காரியங்கள், துர்க்குணம், உலக சுகபோக ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அப்போ பதவி, புகழ், இந்த செல்வாக்கு இதெல்லாம் விடணும். உலகத்தால் நம் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். அப்போதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை வெளிப்படுத்துவார். 1 யோவான் 2:15 உலகத்தாலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்க அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி அங்க வேதம் சொல்கிறது. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருப்பதினால் மறுரூபமாயுங்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டது. நம்மளுடைய உள்ளம் எப்பவும் புதிதா இருக்கணும். அவன் இந்த உலகத்திற்குரிய ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இங்கே அநேக காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்மை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லவராக வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வேணும். இன்னும் நிறைய காரியங்கள்ல நம்ம என்னன்னா உலக எண்ணத்தோடு இருக்கோம், உலக ஆசையோடு இருக்கோம், உலக காரியத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே பல வருடத்துக்கு முன்பதாக அங்க நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம்னா, ஜப்பான் நாட்டுல ஒரு பெண்மணி அவள் விமானத்துல பயணம் செய்யும்படிக்கு அவள் காத்திருக்கிறாள். அவள் அந்த நேரத்துல அங்க சுத்தி இருக்கிற எல்லாருடைய கவனமும் அவள் மேல் இருக்கும்படியாக அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய வாயிலிருந்து ஆண்டோடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிற, ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற அங்க பயணம் செய்ய இருக்கிற அத்தனை பயணிகளும் அந்த பெண்மணியை பார்த்து ரொம்ப தேவ பயபக்தியை நினைத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பெண்மணி ரொம்ப அவள் அந்த விமானத்துல இறங்கும் வரைக்கும் அவள் மிகவும் ரொம்ப ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது அங்கே அங்கே நடந்த காரியம் என்னன்னா, அங்க அதிகாரிகள் அவங்க எல்லாத்தையும் அவருடைய உடைமைகள் எல்லாம் ஒவ்வொருவருடைய உடைமைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண்மணியை பிடிக்கிறார்கள். அவள் அங்க இருக்கிற ஒரு கடத்தல் கும்பல்ல அவ போதை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி அங்கே அவளை பிடித்து வைக்கிறார்கள். அப்பொழுது அங்க இருக்கிற பயணிகள்லாம் பாக்குறாங்க, ஐயோ இந்த பெண்மணி இவ்வளவு தூரம் ஜெபித்து கொண்டே இருந்தாலே, இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலே, ஆனால் அவளுடைய செயலோ இப்படி இருக்கிறதே, அவள் இந்த போதை பொருள் கடத்துவதற்காகவே தான் இப்படி அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாள் போல இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் அவளை தூசித்து விட்டு செல்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் சில நேரங்கள்ல அப்படித்தான் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்த நினைக்கிறார். அநேக காரியங்கள்ல அவர் சர்வ வல்லவராக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலக காரியம், உலக செயலுக்கு உலக ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் அநேகர் சந்திக்கும் போது, கிறிஸ்தவர்களாகிய நாம் இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி நினைக்கவே கூடாது. ஆனால் அங்க வேதத்தின்படி நாம் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி சில நேரங்கள் அப்படித்தான் உலக மனுஷர்களை பார்த்துட்டு, உலக மனிதர்களுடைய அவர்களே ரோல் மாடலாக அவர்களை போல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனை, நாம் ஆண்டவரை வணங்குகிற, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்டணும். வேதத்தின்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுற உத்தம இருதயம் நமக்கு வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 தீமோத்தேயு 2:5 மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு, ஒரு மல்யுத்த வீரன் அவன் யுத்தம் செய்கிறான், யுத்தத்துக்கு களத்துக்கு போறான், அவன் தொடர்ந்து அவன் எல்லா ரூல்ஸ் அங்கே நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு, நிறைய சட்ட திட்டங்கள் போட்டிருக்கும். அதன்படி அவன் செய்தால்தான் அவனுக்கு அங்கீகாரம் பெற முடியும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படிப்பட்ட ஜீவியம் வாழணும்னு சொல்லிட்டு இங்க வேதம் நமக்கு கற்று தருகிறது. உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழணும்னு சொல்லிட்டு
கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நம்ம ஆத்மா கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு இருக்கு. அதுல இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அப்போ ஆண்டோடைய ஆவி ஒரு நாள் எடுபடும் போது இந்த ஆத்மா ஆண்டவருக்குரியது. இந்த ஆத்மாவிலே கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, ஒருவேளை இவ்வளோ பிரயாசப்படுறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய நம்ம நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தணும், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை செய்யணும், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவர் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்கள்ல என்ன செய்கிறோம், உலகத்துக்கு பின்னாடி சென்று விடுகிறோம். இந்த மாம்சத்தை இச்சை காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த உலகம், மாம்சம், சாத்தான், இந்த 3 காரியத்துக்கு நம்ம போராட வேண்டும். அதை அந்த சூழ்நிலைகள் நம்ம இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வாழ்கின்ற இடம், ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்களை இயேசுவை பார்க்கணும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் என்னன்னா அநேக காரியங்களை, அவன் கூட இருக்கிற லோத்து அவனை விட்டு பிரிந்து போகிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனை பண்ண வானத்து நட்சத்திரத்தை போல அவனை ஆசீர்வதிப்பேன். அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 அந்த பகுதி முழுவதும் நீங்க வாசிப்போம். அவ்வளோ ஆசீர்வாதம். காரணம், இந்த ஆபிரகாம் அவன் உத்தமமா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம சில நேரங்கள்ல சோர்ந்து போய்விடுவோம். சில சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற காரியங்கள் இருக்குது. இந்த கெட்ட குமாரன் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். ஆனா அவன் மனமாறி வரும்போது கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்ட அங்க குறிப்பிட தன்னுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்ட. அதே போலதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ள கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட நினைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கணும். எவ்வளவேனும் நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கு, எவ்வளவேனும் இருக்கிறோம், எவ்வளவு நம்ம இருதயம் ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரமாய் போயிருக்கு. நம்ம இங்க அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். இங்கே ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அவங்க ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அழகா அவர்களை நன்றாக எல்லா காரியத்தையும் கொடுத்து, ஆதாம் ஏவாளுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து, இந்த ஒரே ஒரு காரியத்தை ஆதாம் ஏவாள் இவங்க 2 ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. பாருங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்று சொல்லி கேட்கும்போது அப்போதான் தெரியுது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், ஆண்டுடைய பிள்ளையாக வாழ வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இந்த உலக படைப்புகள் எல்லாம் பாருங்க, அழகா அவர் எவ்வளோ நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விலங்குகள், பறவைகள் நம்மை எவ்வளோ அழகா தேவ சாயலாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவேனும் நாம் ஆண்டவருக்காக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். எவ்வளவு ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறார். இன்றைக்கு கூட சில நேரங்கள்ல நம்ம யோசிப்பது உண்டு. சில சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துட்டு அந்த உலகத்துல இந்த ஆண்டவர், இந்த இயேசு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில
இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தர மாட்டாரா, இந்த காரியங்கள்ல இருந்து கர்த்தர் எனக்கு அற்புதம் நடக்காதான்னு சொல்லிட்டு கூட நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. அப்பா, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறீரப்பா. இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே சப்பா நாங்கள் சப்பா சோர்ந்து போய் இருக்கிறோம் சப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் சப்பா. நாங்கள் சப்பா யோபுவை போல எங்க இருதயத்துல ஒருவேளை அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வறுமை, பிரச்சனை, குடும்ப பாரங்கள், இழப்பு, இப்படிப்பட்ட நிலைமையில சப்பா நாங்கள் சப்பா சோர்ந்து போயிருக்கலாம் சப்பா. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீங்க எங்களுக்கு சப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்பட போகிறீங்க. அதற்காக நன்றி சப்பா. நாங்க உத்தம இருதயத்தோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க உங்களுடைய சமூகத்துல நாங்க காத்திருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க சப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க எங்களோடு இருக்கிறீர் சப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில சப்பா தம்மை வெளிப்படுத்த நினைக்கிறீர். நாங்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சப்பா. நாங்க உத்தமத்தோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க முடியும், உண்மை தொழுது கொள்ள உமக்கு சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.